வழக்கமாக பாலக்கீரையை பார்த்தோன்னே பாலக்கீரை சப்பாத்தி போட்டுடலாமா, இல்லை சிக்கன் செய்யலாமா, இல்லை உருளைக்கிழங்கு செய்யலாமா தான் ஐடியா வரும். ஒரே ஒரு தடவை இந்த தொக்கு ரெடி பண்ணி பாருங்க. ஒரு மிக்சி ஜாரில் முழு பூண்டு, ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் கடாயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தட்டின பூண்டு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை விதை நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் அதிகமாக தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க விழுதியும் எடுத்து ஊற்றி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதோடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணிட வேண்டியதான். இதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முடிய நல்லா கெட்டு போகாமல் வெளியிலேயே இருக்கும். அதே போல் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம்ம அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஹாப்பியாக மீட் பண்ணலாம்.